Hello guys, welcome back to my channel Vanda with Saravana. Guys, நான் தூத்துக்குடியில பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற கட்டபொம்மனோட நினைவு கோட்டைக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ள வந்திருக்கோம். கட்டபொம்மன் நினைவு கோட்டைக்குள்ள வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. அண்ட் உள்ள வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. பட் ஆனா கொஞ்சம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ ரொம்ப காமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு அடுத்த கிளிப்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். உள்ள வந்து ஒரு கைடு இருக்காங்க. அந்த கைடு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறு அப்படியே அந்த இமேஜஸ் பார்த்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலாக கட்டபொம்மன் வந்து திருச்செந்தூர் முருகனோட ரொம்ப பெரிய பக்தர். ஸோ அதுல இருந்து அப்படியே அவரோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் கடைசியில தூக்கு போடுற வரைக்கும் அதுல இமேஜஸோட இருக்கு. ஸோ அது எங்களுக்கு வந்து வரிசையா கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ உள்ள இருக்கக்கூடிய இமேஜஸ் அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா கட்டபொம்மனோட ஒரு சிலை ஒன்று இருக்கு. அதுக்கு சைட்ல அவங்களோட பிரதர்ஸ் பத்தி இமேஜஸ் இருக்கு அண்ட் போட்டோஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்ல காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. தொண்ணூத்தாறு கிராமத்துல நீதி வழங்கும் போது தாக்குதார் பறிக்கட்டுவார் ஆளுநர் துறை இல்லாத 6 வருஷமா மாணவ படையினர் மாற்றம். கைஸ், இந்த நினைவு கோட்டைக்குள்ள ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு அண்ட் பழைய கோட்டை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கோட்டையை கட்டினது யாருன்னா கவர்மெண்ட் தான் கட்டியிருக்காங்க. ஒரு மானிமெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மன் கட்டின ஒரு பழைய கோட்டை ஒண்ணு இருக்கு, அது செதஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்க இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ அந்த கோயிலுக்கு போறோம். ஸோ நம்ம கோயிலுக்கு போகும்போது வாங்க. கைஸ், இந்த கோவில் தான் பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கைஸ், ஆக்சுவலா இந்த கோட்டையை வந்து ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பார்க்கும்போது ஒரு சின்ன டஸ்ட் கூட இல்லை அண்ட் ஒரு குப்பை கூட இல்லாம ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி வெளியே நீங்க பார்க்கும்போதும் இது ஒரு ஆக்சுவலி ஒரு பார்க் மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பொக்கிஷம்னு ஒரு கல் ஒன்று காட்டினாரு. போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட வீரங்கி குண்டு காட்டினாரு. ஸோ அந்த கல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. ஒரு கல் 8 கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொன்னாரு ஒரு கல். இதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட பழைய பேஸ்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பகுதி தான். இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்கு. ஸோ அதனால வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மானுமெண்ட் உள்ள வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் 2 rupees ஒன்லி. ரொம்ப ரொம்ப கம்மி இந்த காசு பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு ஆளுக்கு 2 ரூபா, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வெறும் 1 ரூபா தான். அண்ட் உள்ள போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அலௌடு தான். பட் பேச மட்டும் விடலை, மற்றபடி வேற ஒன்றும் சொல்லலை. அந்த கைட் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்திருக்கேன். ஹாய். ஓகே. ஆக்சுவலா ஸ்கூல்ல இருந்து நிறைய டூரிஸ்டுக்கு இங்க வராங்க, வந்து இதை சுத்தி பார்த்துட்டு போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் டாடா பாய். எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.